என் குலதெய்வத்தை வணங்கி என்னை பெற்ற தாய் தந்தையரை வணங்கி இந்த உலகை ஆளும் உலக நாயகர்கள் 9 நவக்கிரக பகவான்களை வணங்கி சோதிடத்துடைய தந்தை பரகாசுர முனிவரை வணங்கி சோதிடத்தின் ஜாம்பவான்கள் அனைவரையும் வணங்கி உங்களோடு சில சோதிட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். காகினி சோதிடம் என்று ஒன்று உள்ளது. இந்த உலகிலே 64 தேவதைகள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தேவதைகளில் ஒருவர்தான் காகினி என்கிறார்கள். அந்த தேவதையை மையமாக வைத்துத்தான் இந்த சோதிடம் உருவானது. அந்த காகினி தேவதையை நாம் வணங்கினால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அவ்வளவு தெய்வ சக்தி மிகுந்த அந்த தேவதையின் பெயரிலேயே காகினி சோதிடம் என்ற ஒரு சோதிடத்தை இப்பொழுதல்ல, பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே நமது முன்னோர்கள் வழிவகுத்து இருக்கிறார்கள். அந்த சோதிடத்திலே ஒருவன் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு வெளிகளிலே செல்ல இருக்கிறோம் என்றால் நமக்கு ஒரு 4 வாய்ப்புகள் 5 வாய்ப்புகள் கிடைக்கிறது என்றால் இதில் எந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் முன்னேறலாம், எதை நாம் தேர்வு செய்யலாம் என்பதை கண்டுபிடிக்கத்தான் இந்த காகினி சோதிட முறை பயன்பட்டது. அந்த அடிப்படையிலே அந்த காகினி சோதிட முறையிலே நமக்கு நல்ல பலன்கள் அந்த காலகட்டத்திலே முன்னோர்கள் பயன்படுத்தி அனுபவித்தார்கள். அதையே இப்பொழுதும் சில அறிவு சார்ந்த மக்கள் பயன்படுத்தி அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த காகினி சோதிட முறையை நாமும் பயன்படுத்தி நல்ல வாழ்க்கை வளர்ச்சிக்கு எந்த வழியை தேர்வு செய்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மற்ற விஷயங்களை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். இதுவரையிலே உங்களிடத்தில் காகினி சோதிடம் என்பதை பற்றி விளக்கியதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.